அந்த அந்த ஆளை விட அந்த லேடி மேலதான் சார் அவ்வளவு கோவமா இருக்கு. எப்படி சார் அவங்க எனக்கு அம்மா மாதிரி சார் அவங்க என்ன எப்படி சார் ஒருத்தனோட போன அவங்க யாரு சார் சொல்றதுக்கு? கருவுற்ற பெண் என்றும் பார்க்காமல் காம வக்கிர எண்ணத்தை அள்ளி வீசி அநாகரிகமாக பேசிய மருத்துவரின் கொடுமை தாங்க முடியாமல் பெண் புலம்பிய ஆடியோதான் இது. டாக்டர் சுரேஷ்குமார்ங்கிறவர் என்கிட்ட ஒரு மாதிரி தேவையில்லாம பேசிட்டே இருந்தாங்க சார். மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஒரு நாள் அப்படிங்கிற அதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஒரு நாள்னா என்ன? செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையின் பிணவரை பிரிவில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்த பெண் ஒருவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். 2023ஆம் ஆண்டிலிருந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் டைபிஸ்டாக பணிபுரிந்த அந்த பெண்ணுக்கு பிணவரையில் மருத்துவராக இருந்த சுரேஷ்குமார் என்பவர் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. குறுகுருவென மேலிருந்து கீழே வரை அநாகரிகமாக பார்ப்பது, ஆபாசமாக பேசுவது என நாள்தோறும் தொந்தரவு கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. டாக்டர் சுரேஷ்குமார்ங்கிறவர் என்கிட்ட ஒரு மாதிரி தேவையில்லாம பேசிட்டே இருந்தாங்க சார். மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஒரு நாள் அப்படிங்கிற அதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஒரு நாள்னா என்ன? என்ன எதுக்கு பார்த்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும்? அடிக்கடி இதே மாதிரி வார்த்தையை சொல்லிட்டே இருந்தாரு. கர்ப்பமாக இருந்த மகிழ்ச்சியான விஷயத்தை வேலை பார்க்கும் இடத்தில் பகிர்ந்து கொண்ட போது கூட மருத்துவர் சுரேஷ்குமார் தன்னை வக்கிர எண்ணத்துடன் அணுகியதாக கூறிய பாதிக்கப்பட்ட பெண் தெரியாதது போல கண்ட இடங்களில் தொடுவது போன்ற அநாகரிக தொந்தரவு காரணமாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டதாக வேதனைப்பட்டார். கன்சீவா இருந்தேன். அப்போ நான் டிபார்ட்மெண்ட்ல எல்லார்கிட்டயுமே சொன்னேன், இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ட்டு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க, கங்க்ராட்ஸ் கொடுத்தாங்க. என்ன ஆச்சுன்னா நான் டைபிஸ்டா இருக்கேன் சார் அங்க இருந்தேன். என்ன ஆச்சுன்னா அவர் பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. மருத்துவர் சுரேஷ்குமாரின் பாலியல் தொந்தரவு குறித்து துறை தலைவரான அங்கையர் கண்ணியிடம் தெரிவித்த போது நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொன்னதாக அதிர்ச்சி கிளப்பிய பெண் காவல்துறை கூட வக்கிர மருத்துவருக்கு தான் வரிந்து கட்டி கொண்டு மூடி மறைக்க பார்ப்பதாக கூறினார். பொறுத்து பார்த்த தாம் ஒரு நாள் தனது கணவரான வழக்கறிஞரை அழைத்து வந்து HOD அங்கையர் கண்ணியிடம் நியாயம் கேட்க முயன்ற போது நின்று கூட பேசாமல் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடிவிட்டதாக கூறினார். கணவரை அழைத்து வந்த சில மணி நேரத்திலேயே தாம் வேலை செய்யும் ஒப்பந்த நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்தது என்ற பெண் பின்னர் அங்கிருந்து வேலையை விட்டு நீக்கப்பட்டதாகவும் கூறினார். என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணேன். அவரு கால் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவர் வந்துட்டார். உடனே வந்துட்டாரு. அவர் செங்கல்பட்டு கோர்ட்ல இருக்காரு, அட்வொகேட். அவங்க உடனே வந்துட்டாரு. வந்ததும் அவங்க கிட்ட பேசலாம்னு போகும்போது கடகடன்னு என்ன பண்ணாங்க, ரூம் எல்லாம் பூட்டிட்டு கார்ல ஏறிட்டாங்க. 10 நிமிஷத்துல மேனேஜர் எனக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ அங்க இருக்க தேவையில்லை, உன்னை அங்க இருந்து எதுக்கு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். உடனே என்ன சூப்பர்வைசரா மாத்திட்டாரு. அந்த இடத்துல நான் இல்ல. இந்த பாலியல் தொல்லை விவகாரம் மருத்துவமனைக்குள்ளேயே முடங்கி போகவே பாதிக்கப்பட்ட பெண் CM செல்லில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் இருந்து மருத்துவமனைக்கு வந்த 3 போலீசார் நடந்ததையெல்லாம் விசாரித்துவிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே காற்றில் பறக்க விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் தற்போதைக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கவில்லை என்றாலும் தனக்கு பாலியல் தொல்லை அளித்த மருத்துவர் சுரேஷ்குமார் துறை தலைவர் அங்கையர் கண்ணி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலருக்கே நேரடியாக கடிதம் அனுப்பியிருக்கிறார். சம்பந்தப்பட்ட துறையின் உயர் அதிகாரி, காவல்துறை என பல இடங்களில் புகார் அளித்தும் யாரும் நடவடிக்கை எடுக்காததால் தனக்கு நேர்ந்த அநீதிக்கு நியாயம் கேட்டு செயலருக்கு பாதிக்கப்பட்ட பெண் கடிதம் எழுதியிருக்கும் நிலையில் இனிமேலாவது வக்கிர மருத்துவர் மீதும் வேடிக்கை பார்த்த துறை தலைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுந்துள்ளது.